சகோதர சகோதரிகளே, ரமதான் முடிவதற்குள் சில அடிப்படைகளை மனதில் பதிய வைப்போம். முதல் அடிப்படை, இன்னும் ரமதான் நம்மை விட்டு கடக்கவில்லை. இன்னும் சில நாட்கள், ஏன் சில நிமிடங்கள் கூட இருக்கலாம். ஆனால் இருக்கும் நேரங்களும் நாட்களும் பொக்கிஷமானவை. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடியும் மற்ற மாதங்கள் முழுவதும் தேடினாலும் பெற முடியாது. இப்பொழுது கூட இந்த மாதத்தின் நன்மைகளை அடையலாம். இந்த கடைசி இரவு கூட, ரமதானுடைய கடைசி இரவு கூட நமக்கு நரக விடுதலையை தரக்கூடிய இரவாக அமையலாம். நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இறைவன் அதன் கூலியை கொடுத்து முடிப்பதற்கு முன்னால் அவனை நோக்கி திரும்பி விடுங்கள். கடலளவு பாவங்களின் சுமைகளை நீங்கள் வைத்திருந்தாலும் உங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையில் உங்களை அவனிடத்திலே இப்பொழுதே ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததே நம் மீது அருள் செய்து நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் இதனை நமக்கு கொடுத்ததற்கு அல்லாஹுவை நாம் புகழ்ந்து அவனிடத்திலே மன்னிப்பை பெறுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளை பற்றி ஒருபோதும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நீங்கள் பாவத்திலிருந்து விலகி மனம் வருந்தி மன்னிப்பை கோரினால் உங்கள் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஏனென்றால் அவன்தான் மிக்க மன்னிப்பவன், கிருபையுடையவன். அல்லாஹ்வின் இந்த அழைப்பை கவனியுங்கள். அல்லாஹ் என் அடியார்களாகிய நோன்பாளிகளே என்று அழைக்கவில்லை. அல்லாஹ் என் அடியார்களாகிய தொழுகையாளிகளே என்று அழைக்கவில்லை. அல்லாஹ் அழைப்பது வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே என்றுதான். நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் அருளை பற்றி ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் அருளை குறித்து நிராசையடைந்து விடாதீர்கள். நிராகரிக்கும் மக்கள்தான் அவனுடைய அருளை குறித்து நிராசையடைவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு இறங்குகிறான். அவன் கூறுகிறான், நான் தான் அரசன். யாரேனும் பாவ மன்னிப்பை தேடினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று. ரமதான் முடிந்து விடலாம் கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் அல்லாஹ்வின் அருளுக்கு முடிவில்லை. நம் உயிர் பிரியும் வரை அவனிடத்தில் பாவ மன்னிப்பின் வாசல் திறந்தே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லமையும் மாண்பு மிக்க அல்லாஹ் கூறுகிறான், என்னை குறித்து என் அடியான் எப்படி நினைக்கின்றானோ அப்படியே நான் அவனிடம் நடந்து கொள்வேன். அவன் என்னை நினைவு கூறும் போது அவனுடன் நான் இருப்பேன். அவன் தனது உள்ளத்தில் என்னை நினைவு கூர்ந்தால் நான் எனது உள்ளத்தில் அவனை நினைவு கூறுவேன். என்னை ஒரு சபையில் அவன் நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய சபையை விட அழகிய சபையில் நான் அவனை நினைவு கூறுவேன். அவன் என்னை ஒரு சாணளவு நெருங்கினால் நான் முழமளவு நெருங்குவேன். அவன் முழமளவு நெருங்கினால் 2 கைகளின் நீட்டளவு நான் நெருங்குவேன். என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் நான் ஓடிச் செல்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பகலில் பாவம் செய்தவர் பாவ மன்னிப்பை செய்து மீள்வதற்காக இரவில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான். இரவில் பாவம் செய்தவர் பாவ மன்னிப்பை செய்து மீள்வதற்காக பகலில் இறைவன் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்து தன்னிடத்திலே திரும்பி வரும் பொழுது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி என்றால், ஒரு பொட்டல் பூமியில் தனது வாகனத்தில் ஒருவர் பயணம் செய்கிறார். திடீரென்று அவருடைய வாகனம் காணாமல் போய்விடுகிறது. அதில் தான் அவருடைய உணவும் பானமும் இருக்கின்றது. இனிமேல் அந்த வாகனம் கிடைக்கப் போவதில்லை என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார். பிறகு ஒரு மரத்தருகே வந்து அந்த நிழலில் ஓய்வெடுக்கிறார். தனது வாகனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையே அவருக்கு இல்லை. இந்த நிலையில் திடீரென்று அவருடைய வாகனம் அவருக்கு முன்னால் இருக்கின்றது. உடனடியாக அதன் கடிவாளத்தை கையில் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி பெருக்கோடு கூறுகிறார், யா அல்லாஹ், நீதான் என் அடிமை, நான் தான் உன் எஜமானன் என்று. அவர் அடைந்த எல்லையற்ற மகிழ்ச்சியால், உயிர் போய் கிடைத்த அந்த மகிழ்ச்சியால் அவர் வார்த்தை தடுமாறி விடுகிறது. அதுபோல்தான் எப்படி இந்த அடியான் தொலைத்த வாகனம், தொலைத்த உணவு கிடைத்த போது தன் உயிரே திரும்பி வந்ததை போன்று மகிழ்ச்சி அடைந்து அந்த மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் தவறுதலாக வார்த்தையை வெளிப்படுத்துகிறாரோ, இந்த அடியான் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவம் செய்த அடியான் தன்னை நோக்கி திரும்பி வரும்போது மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானின் இறுதி நாட்களை நெருங்கக்கூடிய நாம்
நம்மிடத்திலே இந்த ரமதானில் நன்மைகள் இருந்தால் அல்லாஹ்வை புகழ்வோம், பாவங்கள் இருந்தால் எதுவாயினும், அது எதுவாக இருந்தாலும், எவ்வளவு எண்ணிக்கையுடையதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பான். இரண்டாவது அடிப்படை, ரமதானில் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா என்ற பயம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஒரு அடியான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆதரவும் பயமும் அவன் உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு குர்ஆனுடைய வசனம் சம்பந்தமாக கேட்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் தங்களுக்கு இயன்ற வரையில் தானம் கொடுப்பதுடன் அவர்களுடைய உள்ளங்கள் நிச்சயமாக தாங்கள் இறைவனிடம் செல்வோம் என்று பயந்து கொண்டிருக்கும் என்ற வசனத்தை ஓதிவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, தானம் செய்துவிட்டு இறைவன் மீது பயம் கொள்ளும் இவர்கள் விபச்சாரம் செய்வார்களா, மது அருந்துவார்களா, திருட்டு போன்ற காரியங்களில் ஈடுபடுவார்களா, அதனால்தான் அந்த பயமா என்று பொருள்பட கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அல்ல சித்தீக்கின் மகளே, அவர் தொழுவார், நோன்பை கடைபிடிப்பார், தானம் செய்வார், அதே நேரத்தில் இந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பயம் கொள்வார் என்று சொன்னார்கள். அறிஞர்களில் ஒருவர் கூறுகிறார், கொஞ்சம் கவனியுங்கள், கடுகளவு நான் செய்த அமல்களை அல்லாஹ் இப்போது அங்கீகரித்தான் என்ற செயலை நான் அறிந்தால் இப்போதே நான் மரணத்திற்கு ஆதரவு வைக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய செயல்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதா? நாம் வைத்த நோன்புகள், நாம் ஓதிய குர்ஆன், நாம் நின்று வணங்கிய தராவீஹ், இது போன்ற வணக்க வழிபாடுகளை நாம் செய்து முடித்து